கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். ரத்தம் ஜெயம், ஆகாகா ரத்தம் ஜெயம், ஓஹோஹோ ரத்தம் ஜெயம், ஆகாகா ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், எந்நாளும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், எந்நாளும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம். அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ஆகாகா ரத்தம் ஜெயம், ஓஹோகோ ரத்தம் ஜெயம், ஆகாகா ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ஆகாகா ரத்தம் ஜெயம், ஓஹோஹோ ரத்தம் ஜெயம், ஆகாகா ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால், ஓ ஸ்தோத்திரம், எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு, எங்களுக்கு ஒரு வெற்றி உண்டு. இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் பொழுது சத்துருடைய கோட்டைகள் அழிக்கப்படுகிறதற்காக நன்றி, சத்துருடைய கிரியைகள் இல்லாமலாகிறதற்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை படிக்கிறேன். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின் நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதவசனத்தில் ஆண்டவராகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு ஜெபத்தின் மாதிரியை நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். சீசர்களுக்கு இந்த ஜெபத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும்போது பல காரியங்களை இந்த ஜெபத்தில் ஜெபிக்கும்படியாக சொன்னார். அதில் ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று நம்மளை ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். அப்படின்னா நமக்கு விரோதமாக தீமை செய்வதற்கு இந்த பூமியில் ஒருவன் இருக்கிறான். அவன் எப்போவுமே தீமை செஞ்சுக்கிட்டே இருப்பான். நீங்கள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் உங்கள் மேலே அவன் கண்ணை வைத்து உங்களுக்கு தீமை செய்வதே அவனுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொரு மனுஷனையும் சாத்தான் குறிவைத்து அவனுக்கு விரோதமாக ஏதாகிலும் ஒரு தீமையை செய்து அவனை அழித்து விடலாமா, அவனை விபத்துக்குள்ளாக்கி விடலாமா, அவனை நஷ்டப்படுத்தலாமா, அவனை பாவத்தில் தள்ளிவிடலாமா என்று ஒவ்வொரு நாளும் சோதனைக்கு உட்படுத்தி அவனுக்கு தீமை செய்யலாம் என்று அவன் எண்ணி தெரிகிறான். நீங்கள் வேத புஸ்தகத்தில் படித்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை அவர் சொல்லி கொடுக்கும்போது
இயேசு கிறிஸ்துவும் இது போன்ற சோதனையின் பாதையில் கடந்து போய் அவர் வெற்றி பெற்றதாக எபிரேய நிருபத்திலே நம்ம வாசிக்கும்போது பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது 2ஆம் அதிகாரத்திலே 18வது வசனம் எபிரேயரில், ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவையும் பிசாசு என்ன பண்ணினான்னா சோதித்தான். அதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இதே மத்தேயு சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்கள். இயேசுவை எப்படியாகிலும் சோதித்து அவரை தீமையில் தள்ளிவிடலாம் என்று சாத்தான் நினைக்கிறான். ஆனால் இயேசு அதிலிருந்தெல்லாம் விடுதலை பெற்று ஜெயம் பெற்று பிதாவுடைய உதவியோடு கூட அவர் வெற்றி பெற்றார். எனவே இயேசுவுக்கு பாருங்கள், அவருடைய ஊழிய காலங்களிலே ஒரு பெரிய நீண்ட ஜெபம் தேவைப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் வாழும்போது பிசாசு அநேக நேரங்களில் நம்மளை சோதித்து நமக்கு தீமை செய்ய நினைக்கிறான். ஆனால் தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 22:31 நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கு வேதம் சொல்லுகிறது, பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அப்போ பிசாசு போய் ஆண்டவர் இடத்துல போய் உத்தரவு கேட்குறான். இந்த பேதுருவை நான் சொலகில் போட்டு பிடைக்க போகிறேன் அப்படிங்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனுடைய சோதனை அவனை அவன் விசுவாசம் போய்விடாமல் இருக்கிறதுக்காக பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ணி அவனை காப்பாற்றுகிறதாக நம்ம படிக்க முடிகிறது. நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரம் முழுவதும் படித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு நீண்ட ஜெபத்தை அங்கே நம்ம பார்க்க முடிகிறது. அந்த சீசர்களுக்காக இயேசு அநேக காரியங்களை சொல்லி ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. என்னை கேட்கிற அருமையானவர்களே, இந்த உலகத்திலே பிசாசு நமக்கு விரோதமாக தீமை செய்வதற்கு பலவிதமான திட்டங்களை உருவாக்கி ஒவ்வொரு நாளும் அவன் செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் நம்ம இன்றைக்கி நிற்பது, நம்ம நிலைத்திருப்பது தேவனுடைய பெரிதான கிருபை. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபத்தில் ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும், எங்களுக்கு தேவையான கிருபைகளை தாரும், நாங்கள் சோதனையில் அகப்படாதபடிக்கு ஆமேன் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி ஆமேன் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் சாத்தானுடைய இப்படிப்பட்ட தந்திரங்களிலிருந்து நம்ம விடுதலையாக முடியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே பிசாசனுடைய பலவிதமான போராட்டங்கள் நடுவிலே நீங்கள் இன்றைக்கு சோர்ந்து போய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னையும் இந்த பூமியிலே நிச்சயமாக அருமையாக ஆமென் நிலையாக சோத்திரம் பாதுகாத்து அப்படி இரத்த கோட்டைக்குள்ளே மறைப்பார். அதற்கு நம்முடைய ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி நம்முடைய ஜெபங்களை தேவனுக்கு நேராக ஏறெடுக்கும் போது ஆண்டவர் என்னையும் உங்களையும் அருமையாக பாதுகாப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. எங்களை தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்ளும். சாத்தான் எங்களுக்கு விரோதமாக தீமை செய்கிற இந்த நாட்களிலே தேவனே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் காக்கப்படுகிறோம், விடுவிக்கப்படுகிறோம். இரத்த கோட்டைகளை எங்களை மறைத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.